வணக்கம். நம்ம இவ்வளோ நாள் ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அதை பற்றிலாம் பார்த்தோம். இப்போ அடுத்த சீரீஸ் ஜிஎஸ்டி. அது நம்ம ஏன் கட்டுறோம், அது நம்மளை எப்படி பாதிக்கிறது, அது ஃப்யூச்சரில் எப்படி மாறும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க ஆரம்பிப்போம். ஜிஎஸ்டின்னா என்ன, அது என்ன ஆகும், நம்மளை எப்படி பாதிக்கும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டேக்ஸ்னால் என்ன, என்னத்துக்காக டேக்ஸ் கவர்மெண்ட் வாங்கிறதுங்கிறத நம்ம முதல் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒரு சின்ன ஊர், மேபி ஐலண்டாக இருக்குது. அதில் ஒரு 11 ஃபேமிலி தான் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஒரு ஃபேமிலி நல்ல பணக்கார ஃபேமிலி, அவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு 1 கோடி ரூபாய் இன்கம் வருதுன்னு வச்சுப்போம். பாக்கி 10 ஃபேமிலி அவங்க இந்த அளவு பணக்காரங்க இல்லை, ஒரு 1 லட்சம் ரூபாய் தான் வருதுன்னு வச்சுப்போம். இந்த எக்ஸாம்பிள் வச்சுன்னு நம்ம டேக்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். டேக்ஸ் டெஃபினேஷன் பார்த்திங்கன்னா 3 ரீசனுக்காக வாங்குறான்னு சொல்லுவாள். ஒன்று கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ வேணும். ரெண்டாவது ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த், அது என்னங்கிறத பார்ப்போம். மூணாவது எக்கானமியை எந்த பக்கம் நகர்த்தின்னு போகலாங்கிறதுக்கு டேக்ஸ் ஒரு டூல் கவர்மெண்ட்டுக்கு. இந்த மூணுத்தையும் நம்ம இந்த எக்ஸாம்பிள் வச்சு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணோம். இப்போ நம்ம என்ன எடுத்தோம், ஒரு ஃபேமிலிக்கு 1 கோடி ரூபாய் வருது, பாக்கி ஃபேமிலிக்கெலாம் 1 லட்சம் ரூபாய் தான் வருது. ஒரு நார்மல் ஃபேமிலி ஒரு 2 பெட்ரூம் வீடு இருக்கணும், அவங்களுக்கு ஒரு இந்த அளவாவது பசங்க படிக்க முடியணும், ஒரு 2 வீலர் இருக்கணும் அப்படின்னு சில கண்டிஷன்ஸ்லாம் போட்டுட்டு நம்ம என்னென்ன வச்சுப்போம், வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் இன்கம் இருந்தால் தான் இவங்களால் அந்த நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியும் அப்படின்னு. அந்த நிலைமையில் இவங்க 10 பேருக்கும் 1 லட்சம் ரூபாய் தான் வருது, வேறு சொத்தருக்கு ஒரு 1 கோடி ரூபாய் வருது. இதை டிஸ்ட்ரிபியூட் ஒரு அளவுக்கு ஈக்குவலாக. அப்போது பணக்காரங்கிட்ட போய் அடிச்சு பிடிங்க இல்லாமா எல்லோரும் இது பண்ணலாமான்னா இல்லை. ஒரு கவர்மெண்ட் ஒரு லா அண்ட் ஆர்டர் கொண்டு வரணும். கவர்மெண்ட் சில ஃபங்க்ஷன்ஸ், சில பெனிஃபிட்ஸை அவங்களே தருவாங்க. அதுக்கு இந்த டேக்ஸ் மூலமாக பணம் வாங்குவோம். ஸோ என்ன ஆகும், பணக்காரங்கிட்ட என்ன சொல்லுவா, நீ 10% டேக்ஸாக கட்டுப்பா அப்படின்னா ஒரு 10 லட்சம் ரூபாய் வரும். அந்த 10 லட்சம் ரூபாயை இந்த 10 பேருக்கு 1 லட்சம் பிரித்து கொடுத்துட்டா இவங்களுக்கு வேணுங்கிற அந்த 2 லட்சம் வந்துடுறதா. ஏற்கனவே 1 லட்சம் வந்தது, இப்போ கவர்மெண்ட் 1 லட்சம் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளோட அந்த பர்பஸ் அச்சீவ் பண்ணிடுறோம் விதவுட் அஃபெக்டிங் தி ரிச் மேன் கிரேட்லி. அஃபெக்டிங்னா அவன் 10 லட்சம் கொடுத்தானே என்ன, பட் 1 கோடி வரவனுக்கு 2 லட்சம் தான் வருஷத்துக்கு தேவை. அவன் 10 லட்சம் கொடுக்கும்போது அவனுக்கு பெரிய லாஸ் கிடையாது. வேறஸ் இவங்களுக்கு 2 லட்சம் தேவை, 1 லட்சம் தான் இருக்குங்கும்போது த கேப் தட் இஸ் பிரிட்ஜ் இஸ் பிக். அதனால் டேக்ஸ் இது பண்ணுவாள். இதான் அந்த ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷனில் சொல்கிறது. நாட் அடிச்சப்படுங்கிறது. இதை தான் பாரதிதாசன் சொல்வார், ஓடப்பர் உயரப்பர்லாம் ஒப்பப்பர் ஆனோன். ஒப்பப்பர்னால் எல்லாருக்கும் ஈக்குவல் பணம் இருக்கணும், அப்படி இல்லை. அது கம்யூனிஸ்ட் ஆகிடும், யாருக்குமே பணம். இன்னும் நார்மல் சொசைட்டி, இன்னும் வெல்ஃபேர் சொசைட்டி என்ன ஆகும்னா ஒரு மினிமம் இது கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணிவிடும் உங்களுக்கு வருது. அதுக்கு மேலே இருக்கிறது உங்கள் சாமர்த்தியம். அவனால் 1 கோடி சம்பாதிக்க முடியறதுன்னா அவன் சாமர்த்தியத்தினால் சம்பாதிக்கிறான். உங்களால் 1 லட்சம் தான் சம்பாதிக்க முடியறது இந்த இவான்னா சாமர்த்தியம் இல்லையான்னு இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம், எத்தனையோ ரீசன்ஸ் இருக்கலாம். அந்த ரீசன்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் அதனால தான் உனக்கு கிடையாது அப்படின்னு கவர்மெண்ட் சொல்கிறதுக்கு இல்லை. கவர்மெண்ட் இஸ் வெல்ஃபேர் இது. அவங்க யாருக்கெல்லாம் தேவை, அவங்களோட பேர் மினிமத்துக்கு இருக்கோ கொடுக்கணுங்கிறச்சு கவர்மெண்ட் என்ன பண்ணணும், டேக்ஸ் இருக்கிறவங்கக்கிட்டேருந்து சின்ன அளவில் டேக்ஸை வாங்கி இல்லாதவங்களுக்கு பிரித்து கொடுக்கும். தேவை இருக்கிறவங்களுக்கு, இல்லாதவங்க மெயினாக தேவை இல்லாதவங்களுக்கு பிரித்து கொடுக்கும். இது முதல். இது நீங்கள் அடுத்தது கேட்கலாம், வெறும்னா நீ அப்போ உங்கள்கிட்ட தான் பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்குது, நீ தான் ரிசர்வ் பேங்க் வச்சுருக்க, நீ நோட்டை அடிச்சுடலாமே அப்படின்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போது இந்த ஊரில் சொல்லிவிடுவோம், யாருமே வேலைக்கு போகாதீங்கப்பா, நான் நோட் அடித்து கொடுத்துட்றேன், நீ வீட்டில் நிம்மதியாக இருந்தேன்னு டிவி பாரு அப்படிங்கிற. அவன் போய் டிவி ஆன் பண்ணுறான். ஃபஸ்ட்டு டிவி ஆன் ஆகுமா, ஆனே ஆகாது. ஏன்னா எலக்ட்ரிசிட்டி போடுறதுக்கும் யாரோ ஒருத்தர் போய் வேலை பண்ணணும். அந்த டிவியில் ஒரு ப்ரோக்ராம் வரணும், அந்த ப்ரோக்ராமை ஒருத்தர் வேலை பண்ணி பண்ணணும். ஸோ பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்க முடியாது ஒரு கவர்மெண்ட்னால். யார் அந்த ஃப்ரீயாக இருக்கிறத ப்ரொடியூஸ் பண்ணுவா, எங்கேருந்து அந்த பணம் வரும்? பணங்கிறது வெறும் ரூபா நோட்டு. இந்த மெட்டீரியல் எங்கேருந்தோ வரணும் இல்லையா? எல்லாருக்கும் இந்த டிவி எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் நிம்மதியாக இருந்துன்னு சினிமா பார்க்கலாம், பட் அந்த சினிமாவை யாரோ ஒருத்தர் நடிக்கணும், அதை ஒருத்தர் கேமராமேன் இருக்கணும், எடிட் பண்ணணும்,
பேக்ரவுண்ட் மியூசிக் ஒருத்தர் போடணும், இன்னொருத்தர் ரிலே பண்ணணும். அதை ரிலே பண்ணும்போது உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி வேணும் பார்க்குறதுக்கு. இது அத்தனை பேரும் உழைக்கிறாங்க. ஸோ இந்த நார்மல் சிவிலைசேஷன் பார்த்திங்கன்னா எல்லோரும் வேலை பண்ணுவா. சில பேருக்கு என்ன ஆகும், அந்த வேலை பண்ணும்போது தங்கள் தேவைக்கு மீறி வரவு இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா தேவையான அளவு கொஞ்சம் பெட்டராக, தேவையை விட பெட்டராக வரவு இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஃபார் வாட் எவர் ரீசன் அவங்களுக்கு வந்து வேலைக்கு போகணுங்கிற எண்ணமே இருக்காது. வீட்லேயே உட்காந்து வெட்டத்தை பார்த்துன்னு உட்காந்துருப்பாங்களா இருக்கும். அவங்களுக்கும் வந்து அப்போது சாப்பாடு போட மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் கவர்மெண்ட் ஹேஸ் டு டேக் கேர் ஆஃப் ஆல் இட்ஸ் சிட்டிசன், எஸ்பெஷலி த சிட்டிசன் அட் த லோவர் லெவல். ஸோ இதுக்கு தான் கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் பண்ணி பணம் வாங்குறது. ஸோ இதை என்ன பண்ணுவார், ரோடு இது பில்ட் பண்ணுவான், ஒரு பார்க் பில்ட் பண்ணுவான். இந்த எக்ஸாம்பிள்லேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பணக்காரன் வந்து தனக்கு வேணுங்கிற பார்க்கை தானே பில்ட் பண்ணிப்பான், தான் எங்கே போனோமோ ஒரு ரோட் போட்டுப்பான். பட் பாக்கி 10 ஃபேமிலியால் அவங்களுக்கு ரோட்ஸ் போட முடியுமா, இது பண்ண முடியுமா? ஸோ ஒருத்தரால் தனக்கே ரோடு போட்டுக்க முடியுமா இந்த லெவலில்? இல்லை. கவர்மெண்ட் வந்து சில பப்ளிக் யூட்டிலிட்டிஸ் கொடுக்கும். எலக்ட்ரிசிட்டி, ரோடு, பஸ்ஸஸ், வாட்டர் வந்து உங்கள் வீட்டுக்கு வருது. இந்த இதெல்லாம் பப்ளிக் யூட்டிலிட்டிஸ்மோ. இந்த பப்ளிக் யூட்டிலிட்டிஸ்லாம் கவர்மெண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும், அவள் ஒரு ரேட் கொடுப்பா. இந்த நம்ம சொன்னோம் இல்லையா, 2 லட்சம் மினிமம் தேவை, அதில் 1 லட்சம் தான் நம்ம சம்பாதிக்கிறோம், பாக்கி 1 லட்சம் எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, எலக்ட்ரிசிட்டி வந்து சப்சிடைஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபுட்டு ரேஷனில் சப்சிடைஸ்டாக கொடுப்பாங்க. ஸ்கூல் வந்து உங்கள் பசங்களுக்கு ஃப்ரீ. இந்த 2 லட்சத்தில் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்கூல் ஃபீ வந்து 20,000 ரூபாய் அப்படின்னு நம்ம 2 லட்சத்தில் போட்டிருந்தோம்னா, அவள் நீ 500 ரூபாய் கட்டுப்பா போகிறோம் அப்படின்பா. பாக்கி 19,500 வந்து அவளுக்கு ஃப்ரீ. இதுதான் அந்த பணக்காரங்கிட்டேருந்து 10 லட்சம் டேக்ஸ் வாங்கினாங்க இல்லையா, அந்த டேக்ஸை வச்சுன்னு இந்த செலவுகளை பண்ணுவாங்க. இதுக்கு தான் வந்து ஒரு டாக்ஸிங் சிஸ்டம் வேணும்னு. இந்த டாக்ஸிங் சிஸ்டம் வந்து எப்படி டாக்ஸ் எஸ்டிமேட் பண்ணுவா, எப்படி வாங்குவா அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் பார்ப்போம். அதில் முதல்ல வந்து 2 டைப் ஆஃப் டேக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டைரக்ட் டேக்ஸ், இன்னொரு இன்டைரக்ட் டேக்ஸ். இது டாக்ஸிங் சிஸ்டம். இது 2த்தில் எது கரெக்டு, நம்ம எதில் இருக்கோம், எங்கே போகணுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.